ஹலோ ஹலோ காய்ஸ், நான் வந்து பேசுகிறது உங்களோட டிஏவி விளாக்ஸ். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்க்ராட்ச் ஜூனியர் ஒரு ஆப், அது எப்படி யூஸ் பண்ணும், அது என்ன ஆப் எல்லாமே காமிக்கிறேன். அந்த ஆப் வந்து எதில் இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்க்ராட்ச் ஜூனியர் SCRATCHJRN மட்டும் போட்டால் போதும் வரும். வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வரும் பாருங்கள். காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி காமிக்கும்போது நீங்கள் எது தொடணும்னா இந்த ஹோம் அது தொடணும். தொட்டால் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண நீங்கள் புதுசாக இப்போதான் தொடங்குறீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் தொடணும். இந்த ப்ளஸ் தொட்டணும். தொட்டால் உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே தெரியும். இல்லை, நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு பார்க்கணுன்னா இங்கே இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணது அதை தொட்டால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், தொட்டால் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு புதுசாக இந்த ப்ளஸ் பட்டன் உங்களுக்கே சொல்லியிருக்கேங்க, தொட்டால் இந்த மாதிரி வரும். கேரக்டர் வரும்போது சைடில் ப்ளஸ்ன்னு ஒரு இருக்கும் பாருங்க. இங்கே தான் ப்ளஸ், இது தொடணும். இல்லை உங்களுக்கு அதே போதுன்னா இங்கே உங்களுக்கு கலர் மட்டும் மாற்றணும்னா இங்கே ஒரு பெயிண்டாட்டு இருக்குங்களா, அது தொடணும். நம்ம புதுசாக மாற்றுறோம். வாங்க, உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும் பண்ணிக்கலாம். நிறைய கேரக்டர் இருக்கு. நான் தெரியாமல் தொட்டேன் கைஸ், சாரி. வெயிட் பண்ணுங்க. என்ன கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணுறது தான், இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது அப்படியே தொட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. தொட்டுட்டு மேலே இங்கே ஒரு டிக்காட் இருக்கும், அது தொடணும். தொட்டுட்டு இந்த பெட்டு வந்துருச்சுல்ல, இப்போ அது வேணால் நம்ம அது ஒரு செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதனால ராங் ப்ரெஸ் தொட்டால் சைடில் ராங் வரும், அது தொடணும். இனி நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மாற்றணும். பேக்ரவுண்டே இல்லை, பேக்ரவுண்ட் போடணும். பேக்ரவுண்ட் அப்படின்னா இதை தொடணும். எனக்கு வர மாட்டேங்குது, அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். தொடணும். தொட்டுட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ தொட்டுட்டு நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், நான் வந்து தேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணக்கப்புறம் மேலே இருக்கிற டிக் தொட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு வேணும், ஆனால் கலர் மாற்றணும். பேக்ரவுண்ட் இல்லை, பேக்ரவுண்ட் பின்னாடி ஏதாச்சும் வைக்கணும். அந்த மாதிரி தானே இந்த மாதிரி உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நடக்க வைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கீ அங்கேயே இந்த மாதிரி நம்ம தொடங்கும் போதே இந்த ரைட் சைடில் ஒரு இதாட்டு இருக்கும். இங்கேதான் இந்த சர்க்கிள் பண்ண இடத்துல ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, இல்லை நீங்களே தொட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய பண்ணுறேன், நிறைய டைப். இப்போ நம்ம ஓடிட்டே குச்சி பின்னா அப்படியே நேராக இப்படி மேலே அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கணும்னா
இல்லை நம்மளுக்கு இப்போ நிறைய பீப்புள்ஸ் போகிற மாதிரி வேணும்னா என்ன வேணுமோ அதெல்லாம் தொட்டுக்கலாம். நீ உங்களுக்கு பேசுகிற மாதிரி வேணும்னா இந்த இங்கே இருக்கிற பிஓபி அதை நீங்கள் தொடுங்க. நம்ம என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட அது பண்ணனா இந்த பிஓபி பண்ணனா உங்களுக்கு இது உங்களுக்கு ஒன்றுமே பேச முடியாது. இப்போ உங்களுக்கு ரிட்டனும் அப்படியே வரணும்னா ரிட்டன் போயிட்டு வரணும்னா நீங்க போய் அந்த இங்க சைடுல இருக்கிற தொட்டுக்கோங்க. சைடுல இருக்கிற தொட்டுக்கோங்க. இல்லைங்க, இது கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. சாரி கைஸ், இது என் தம்பி பேசுறான். கைஸ் இவர் அப்படிதான் பேசுவான். கைஸ் எனக்கு பாத்தீங்களா? Wait guys. செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும்னா இதை கீழே வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு மேலே போயிடுச்சு. தொட்டோம் பார்த்தீங்களா? அப்படியே மேலே பறந்து போகிற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இப்போ எவ்வளோ வேணும், நம்மளுக்கு எத்தனை வாட்டி போடணும், கீழே நம்பர் இருக்கும் அதெல்லாம் தொட்டுங்க. அப்போ நம்பர் வரும், சைடில் இருக்கும். எத்தனை வேணுமோ 2 digits தான் போடுங்க. நான் 55 போடுறேன். வேணாம் 5 வேணாம் 1 4 போட்டுக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக எல்லாமே கற்றுக்க முடியும் இதுலேயே. இது வந்து கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும், லேப்டாப்லேயும் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோரில் வரலைன்னா கூகுளில் போய் ஸ்க்ராட்ச் ஜூனியர் போட்டால் ஒரு ஏபிகே வரும். அதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து சில ஃபோனில் வரும், சில ஃபோனில் வராது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.